திரு பாலச்சந்திரன், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இப்போ இந்த மாதிரியான ஒரு விபத்து, அதுக்கு பிறகான ரெஸ்கியூ, இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதில் என்னெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கும் உங்கள் பார்வை? இந்த விபத்து குறித்த உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த விபத்து பற்றி பிளாக் பாக்ஸ் டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் 3 பேர் பேசினாங்க. எஸ், ஏர்கிராஃப்ட் ஹேண்டில் பண்ற டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் 3 பேர் பேசினாங்க. 3 பேருமே சொன்னது என்னன்னா, நமக்கு முழுமையான காரணம் வந்து பிளாக் பாக்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அதான் உண்மை. அது வரைக்கும் நம்ம வந்து பேச பண்ண முடியாது. ஒரு பேசஞ்சர் சொல்றது வந்து நம்ம வந்து சரின்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. ஹி வில் பி அண்டர் அ ஷாக் அண்ட் ஹி இஸ் நாட் அ டெக்னீஷியன். அந்த பேசஞ்சருக்கு அதனால ஒரு ஏசி ஒர்க் பண்ணாமல் இருக்குது சார், அதனால வந்து இவ்வளவு ஒரு ஆக்சிடென்ட் நடக்க முடியாது. நம்ம வந்து டெக்னிக்கல் ரிப்போர்ட் என்னங்கிறது பிளாக் பாக்ஸுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்கணும். இந்த ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப் ஆப்ரேஷன் வந்து அதுக்கான வாய்ப்பே ரொம்ப கம்மியா இருந்திருக்குன்னு சொல்லி தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால போய் இது விழுந்ததுங்கிறது இன்னும் ட்ராஜடியை வந்து அதிகப்படுத்தி இருக்கு. இது ஃபிளை பண்ண கேப்டன் சுமித் சபர்வாலுக்கு வந்து 8200 ஹவர்ஸ் அவருக்கு ஃபிளைங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதே மாதிரி கோ பைலட்டுக்கு வந்து 1100 ஹவர்ஸ், 1100 மணி நேரம் அவருக்கு வந்து ஃபிளைங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால 2 பேருமே வந்து ரொம்ப திறமையானவர்கள். அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா ஒண்ணு நடந்துட்டதுனாலதான் இந்த மேடே அலர்ட் வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு. அலர்ட், இந்த மேடே அலர்ட் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்னா, நான் எசென்சியல் கம்யூனிகேஷன் அத்தனையும் இதுல டவர்ல இருந்து நிப்பாட்டிடுவாங்க. இதுக்கு மட்டும்தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஆனா அதுக்கு மட்டும் ப்ரையாரிட்டி கொடுத்து அடுத்து அவங்ககிட்ட கேட்கறதுக்கான சந்தர்ப்பமே இல்லாம போயிருக்கு. 1:38 PM 1:39 PM டேக் ஆஃப் ஆயிருக்கு. அண்ட் ஐ திங்க் இந்த ஷார்டஸ்ட் பாசிபிள் டைம் இட் இஸ் டவுன். உடனடியாக வந்து இவரு ஹோம் மினிஸ்டர் அங்க போக சொல்லியிருக்காரு, பிரைம் மினிஸ்டர். அடுத்து வந்து சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் போக சொல்லியிருக்காரு. இங்க வந்து வெரி அன்பார்ச்சுனேட்லி அங்க போவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது இங்க வந்து ரெஸ்கியூ ஆபரேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகளே இங்க இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, இந்த மாதிரி ஒரு ரெண்டு விதமா பார்க்கலாம் சார். ரெஸ்கியூ நீங்க சொல்ற மாதிரி ஒரே ஒருத்தர் தான் சர்வைவ் ஆயிருக்காரு இது வரைக்கும். இதுல விமானத்தில் பயணித்தவர்கள், அது இல்லாமல் அந்த மருத்துவ மாணவர்கள் விடுதியில் 5 மாணவர்களை காணலைன்றதுனால அவங்க அந்த எண்ணிக்கையும் கூடலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தினருக்கான இப்போ நீங்கள் வந்து இதில் இழப்புகளை சந்தித்தவர்கள், அவர்களை ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் தானே வரும். இது எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறது அவங்க வந்து உடனடியாக வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க. இதில் வந்து ஆமாம், ஏர் இந்தியாவிலேருந்து கொடுப்பாங்க, சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர், சில சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர்லேருந்தும் கொடுப்பாங்க, அந்த ஏர்போர்ட்லேருந்தும் கொடுப்பாங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா என்னுடைய உறவினர் இது மாதிரி போனான்னு சொல்லி சொன்னா அவங்க உடனடியா அந்த உறவினர் பத்தி தகவல்களை வந்து சரி பார்த்து இவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. இது வந்து உறவினர்கள்ல வந்து சர்வைவல் இருந்ததுன்னா யாரு சர்வை பண்ணாங்கன்னு பார்த்து, எந்த சீட்ல இருந்தாங்கன்னு பார்த்து உடனடியா அவங்ககிட்ட கிளம்பிவாங்க. இவங்க இந்த நிலைமையில இருக்காங்கன்னு சொல்ல முடியும். இது சர்வைவர் யாராவது இருக்காங்களாங்கிறது கூட இன்னைக்கு வந்து இல்ல. ஒருத்தர் வந்து இப்ப சர்வைவர்னு 11A ஃப்ளை பண்ணிருக்காரு. அவர் ஒருத்தரை பத்தி மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எஸ், வேற இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. ஆமா ஆமா. ஸோ இதை எப்படி இதுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள்ல என்னெல்லாம் பார்ப்பாங்க? ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல இருந்து என்னெல்லாம் கவனிப்பாங்க? பொதுவாக ஒரு விபத்து நடக்குது, காஸ்ட் ஆஃப் ஆக்சிடென்ட், காஸ்ட் ஆஃப் பிளாக் பாக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ட்ரீம்லைனர் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் இன் தி வேர்ல்ட். அதுக்கு அதனால இந்த இது வந்து இந்த இது சொல்லுவாங்களே, எக்கானமி தியரி சொல்லுவாங்க, சம்திங் ஹேஸ் டு கோ ராங், இட் வில் கோ ராங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே, அது மாதிரி இது வந்து நிகழக்கூடாத ஒன்று, நிகழ முடியாத ஒன்றுன்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு இது அங்க வந்து இந்த விபத்து நடந்திருக்கு. பிளாக் பாக்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இது வந்து இன்வெஸ்டிகேஷன், அவங்களுடைய 2-3 விதமான இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். அவங்களுடைய இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க ஏர் இந்தியா, சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு மேற்கொண்டு வருது. ஓகே, திரு மோகன், நீங்கள் வந்து இப்போ ஒரு விமான இதனுடைய நிறுவனத்தில் பணியாற்றி ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்த ஒரு இடத்துல இருந்துன்னு பார்க்குறேன். இது போன்ற ஒரு எமர்ஜென்சி டைம்ஸை எப்படி ஒரு நிறுவனம் பார்க்கும்? அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் அல்லது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விபத்துகள் உங்களுக்கு வந்து தொடர்ச்சியான பல விமானங்களை இயக்கக்கூடிய ஒரு நிறுவனம், ஒரே நாள்லேயே பல விமானங்களை இயக்கக்கூடிய நிறுவனம், போயிங் ரக விமானங்களே இயக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது இதுக்கான அடுத்தடுத்த செயல்பாடுகள் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? அண்ட் இந்த விஷயத்தில் வந்து போதுமான அளவுக்கு இன்டர்னலாக ஏதாவது இன்வெஸ்டிகேஷன்ஸ் இந்த விஷயங்களும் நடக்குமா? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த ஆக்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இம்மீடியட்டாக ஆஃப்டர் த கிராஷ், when the crash is confirmed, முதல்ல என்ன பண்ணுவாங்கனாக்கா டிபார்ச்சர், அதாவது எங்களுக்கெல்லாம் இப்போ நோ சென்ட்ரலைஸ்டு ஏர் இண்டியாவில் வந்து ஆல் த மேனிஃபெஸ்ட் கேன் பி சென்ட்ரலைஸ்ட், ஆக்சஸ் கேன் பி எனிபடி.
முதல்ல என்ன பண்ணாங்க, ஏர் இந்தியா வெப்சைட்ல அந்த பேசஞ்சர் லிஸ்ட் வித் ஃபுல் நேம் ஆஸ் இன் த பாஸ்போர்ட். பிகாஸ் அஹமதாபாத்னாக்கா தி பட்டேல்ஸ் அந்த மாதிரி கூடாது, ஃபுல் நேம் ஆஸ் இந்த பாஸ்போர்ட் போட்டு ஆஸ் இந்த இமிகிரேஷன் லிஸ்ட் வில் பி அப்லோடட் ஃபர்ஸ்ட். ஆல் ஸ்டேஷன்ஸ் த்ரூ அவுட் இந்தியா வில் பி ஹேவிங் இன்க்ளூடிங் இப்போ திருச்சி மதுரை மாதிரி ஸ்டேஷனில் கூட ஒரு கண்ட்ரோல் நம்பர் ஒன்று வச்சு பேசஞ்சர் ரிக்வயர்மெண்ட் வில் பி தேர். அஃப்கோர்ஸ் ஆன்லைன் ஸ்டேஷன் வேர் த ஆக்சிடென்ட் கேன் பிளேஸ், அஹமதாபாத் எவ்ரி எஃபர்ட் வில் பி 5 times, like Delhi, Bombay, everywhere. Second thing is, an exercise is always taking place, reaching the passenger contact as per the booking. Okay. And reach their destinations. In the case of foreigners, British, Portugal, I think Canada, Poland, the respective embassies will be alerted with the passport numbers retrieved from immigration. Okay. Pardon sir? அதான் அந்த நாடுகள் பட்டியல் தான் அவங்க அந்த எம்பசியை கூப்பிட்டு அந்த எம்பசி will correct அந்த பிரிட்டிஷ், போர்ச்சுகல் அண்ட் கனடா இருக்குன்னு நினைக்கிறேன், அவங்க they will contact the respective people in the relatives and through Indian embassy assistance they will be transported to India. Okay. If there are passengers are injured, they will be of assistance, or it will be, if it is a bad news, they will be second. Then in the next within 72 hours court of inquiry will be conducted, like normally they engage a retired Supreme Court judge. And since the death has occurred and all that, first and foremost thing is Air India's flight safety, DGCA's flight safety, and all people who are involved, like right from the ATC man in the, and they will all be summoned for that. All documents pertaining to this flight, including the, as I think Mr. Vinod said, the flight dispatch, whoever has signed off that, plus the extracts decoded CVR and DFDR will be taken as a part of the exhibits for analysis in the inquiry. இதுல வந்து Boeing company will always associate themselves with that because they want to study the entire process. And any difficulty in decoding, only Boeing company will be able to do that. Air India has got the wherewithal to do the decoding of the DFDR. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் the last of this one is settlement of claims. இந்தியாவில் வந்து கேரேஜ் பை ஏர் ஆக்ட் ஆஃப் 1972 ஒரு 20 lakhsல இருக்கு. whereas international travel has got a different connotation altogether. இன்னைக்கு Mr. Chandrasekharan, Chairman Tata, has announced 1 crore. Yes. That is nothing. But individual. The Warsaw Convention அப்படின்னு ஒரு international travelக்கு இருக்கு, which is subsequently taken by Hague Protocol and Guatemala Conventions and all that. Now they are not calculating in dollars. அது வந்து ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்னு போட்டு இட் கம்ஸ் டு சம்வேர் அரௌண்ட் 1 crore. Okay. This is in the event of death. So that Air India will underwrite to the insurers. Insurers will liaise with the concerned claimants through their legal hairs and all that. The entire exercise will take around 6 months. Okay. ஸோ போயிங் விமான நிறுவனத்திற்கும் இது ஒரு முக்கியமானது இல்லையா? உலகம் முழுக்க அவங்க இப்போ தான் வந்து ஒரு பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க, ரொம்ப பாதுகாப்பான ஒரு ஏர்லைன்ஸு, அதே போல் 1 billion பேசஞ்சர்ஸை நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படிலாம் சொல்லக்கூடிய இடத்துல இந்த விபத்து அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு வைடு அவங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயமா மாறும் இல்லையா? அவங்க வந்து இதில் என்ன தப்பாக போயிருக்கு அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய இடமும் வரும் அப்படின்னு பார்க்கலாமா அதில்? சார் மேஜர் ஸ்நாக்ஸ் வந்ததுனாலே